வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 3வது செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். இப்ப நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். ஜோரா மற்றும் ராமோலா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட். பாண்டவர் நிறுத்தியா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். கிகாட் மற்றும் குட் எந்த மாநிலத்தின் நடனம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். டோம்னி மற்றும் பிரிட்டா எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பில்ஸ், டமாரியா, டங்கா, மீனாஸ், பட்டேலியா, ஷஹாரியா, நைக்டா, நாயக்கா மற்றும் காத்தோடி. கர்பூரி தாக்கூர், எல்.கே. அத்வானி, பி.வி. நரசிம்மராவோ மற்றும் சௌத்ரி சரண் சிங் 2024ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. புரந்தரதாசர் தாச சாகித்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ராக மாய மௌல கௌலா அப்படிங்கிற தத்துவத்தை நிறுவியிருக்காங்க. வர்த்தக சுதந்திரம் அப்படிங்கிற விஷயத்த ஆஸ்திரேலியா நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 3வது ஐந்தாண்டு திட்டம் 1961 இருந்து 66 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பட்டியல் சாதிகளுக்கான தேசிய ஆணையத்தை பிரிவு 338 சொல்லியிருக்காங்க. நெட்டு ஸ்ரீனிவாச ராவோ இந்தியாவுடைய முதல் தலைமை விஜிலன்ஸ் கமிஷனர். கோயாஸ் மற்றும் அல்லது ராம்பாஸ் கிளர்ச்சி 1922 இருந்து 24 வரைக்கும் அல்லூரி சீதாராம ராஜு தலைமையில நடந்துச்சு. மத்திய பிரதேசத்துல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை லோக்ராங் உற்சவ் மற்றும் தேஜாஜி. இன்னைக்கான திட்டம் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா. இந்த திட்டம் 2017ஆம் ஆண்டு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால அறிமுகமாச்சு. ஈரானின் முதல் பெண் அரசாங்க செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஃபத்தேமா மொஹஜரானி. 2024ஆம் ஆண்டுக்கான TATA தங்க விருது எந்த மாநில சுற்றுலாத்துறை வென்றது? கேரளா சுற்றுலா. CAA-இன் கீழ் இந்திய குடியுரிமையை பெற்ற முதல் கோவன் யார்? ஜோசப் பிரான்சிஸ். எந்த ஆயுதப்படை நமன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? இந்திய ராணுவம். சமீபத்தில் அம்ரித் கியான் கோஷ் மற்றும் ஆசிரியர் மேம்பாட்டு இணையதளங்கள் எந்த பணியின் கீழ் தொடங்கப்பட்டன? மிஷன் கர்மயோகி. தேசிய பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார்? B. ஸ்ரீனிவாசன். இந்த தேசிய பாதுகாப்பு படை 1986ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. அலோக் சர்மா SPG உடைய தலைவர். நீனா சிங் CISF உடைய முதல் பெண் தலைவர். ராகுல் ரஸ்கோத்ரா இண்டோ டிபெட்டன் பார்டர் போலீஸ் உடைய தலைவர். இந்திய ராணுவத்தின் முதல் பெண் சுபேதார் பிரீத்தி ரஜக். உபேந்திர திவேதி ராணுவ தளபதி. சதானந்த் வசந்த் NIA உடைய டைரக்டர் ஜெனரல். பீஷ் ஆனந்த் NDRF உடைய டைரக்டர் ஜெனரல். விகாஸ் லக்காரா அசாம் ரைபிள்ஸ் உடைய தலைவர். தல்ஜித் சிங் சௌத்ரி BSF உடைய தலைவர். 2024ஆம் ஆண்டிற்கான ராமன் மகசேசே விருது பெற்றவர் யார்? ஹயாவா மியாசாகி. இந்த ராமன் மகசேசே விருதை ஆசியாவின் நோபல் பரிசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசியாவின் நோபல் பரிசுன்னு சொல்லுவாங்க. கிருஷ்ண பிரகாஷ் இந்தி சாகித்ய பாரதி விருது 2024 வாங்கியிருக்காங்க. டாக்டர் உஷா தாக்கூர் 12வது விஸ்வ ஹிந்தி சம்மான் விருது வாங்கியிருக்காங்க. அருந்ததி ராய் பின்டர் பரிசு வாங்கியிருக்காங்க. ஸ்வப்னா கல்லிங்கல் ஸ்பைஸ் விருது. P. கீதா சரஸ்வதி அம்மா விருது வாங்கியிருக்காங்க. ரிகோபெட்டா மென்சுத்தும் காந்தி மண்டேலா விருது. விவேதாச்சலம் வெங்கையா எபிகிராபி விருது. KS சித்ரா தேசிய லதா மங்கேஷ்கர் விருது. கோவாவில் தொடங்கப்பட்ட உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பலின் பெயர் என்ன? சமுத்திர பிரதாப். INS ஸ்வக்ஷிர் இந்தியாவின் 6வது ஸ்கார்பியன் நீர்மூழ்கி கப்பல். இந்திய கடற்படையின் 4வது போர்க்கப்பல் சந்தோதக். இந்திய கடற்படை குஜராத்தில் மகாபலின்னு சொல்லக்கூடிய ஒரு 25T பொல்லாட் புல்டாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவின் மிகப்பெரிய ஆய்வு கப்பல் INS சந்தாயக். இந்தியாவின் அதிவேக சூரிய மின்சக்தி படகு பாராகுடா. இந்தியாவின் 2வது அணுசக்தியால் இயங்கும் ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல் INS அரிகாட். ஆப்பிரிக்கா வம்சாவளி மக்களுக்கான சர்வதேச தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஆகஸ்ட் 31. ஜூன் 25 சம்விதான் ஹத்யா திவாஸ். ஜூலை 22 இந்தியாவின் தேசிய கொடி தினம். ஜூலை 26 கார்கில் விஜய் திவாஸ். ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினம். ஆகஸ்ட் 1 உலக நுரையீரல் புற்றுநோய் தினம், தேசிய மலையேறும் நாள். ஆகஸ்ட் 9 உலக பழங்குடியினரின் சர்வதேச தினம். 2024ஆம் ஆண்டிற்கான
ஹாக்கி மகளிர் ஆசிய சாம்பியன்ஷிப் டிராஃபியை எந்த மாநிலம் நடத்த உள்ளது? பீகார் மாநிலத்துல ராஜ்கிர் அப்படிங்கிற நகரத்துல இந்த டோர்னமெண்ட் நடக்க போகுது. இந்தியா வந்துட்டு 2026ல உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் நடத்த போறாங்க. அப்புறம் 2025ல ஐசிசி மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை நடத்த போறாங்க. அப்புறம் இந்தியா 2025ல பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் நடத்த போறாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த வருஷம் இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் ஹாக்கி ஆண்கள் ஜூனியர் உலகக்கோப்பை நடத்த போறாங்க. தி சயின்டிஸ்ட் ஆண்டர்பிரினர் எம்பவரிங் மில்லியன்ஸ் ஆஃப் விமன் என்ற சுயசரிதையை எழுதியவர் யார்? இந்த ஆட்டோபயோகிராபி சுயசரிதை எழுதினது கல்பனா சங்கர். துவ்வருவி சுப்பராவு வெறும் கூலி தொழிலாளியா? எனது வாழ்க்கை மற்றும் வாழ்க்கையிலிருந்து குறிப்புகள். சௌமியா அவஸ்தி மற்றும் ஷர்பனா பருவா இந்தியாவின் அணுக்கரு டைட்டன். டிம் வாக்கர் போபால் கைதி. ஆர் பாலசுப்ரமணியம் அதிகாரத்திற்குள் நரேந்திர மோடியின் தலைமை மரபு. பீம்சிங் இந்தியாவின் 75 மாபெரும் புரட்சியாளர்கள். தருண் சுக் மோடியின் ஆட்சி வெற்றி செழுமைக்கான இந்தியாவின் பாதையை மறு வடிவமைத்தல். ஆன்சிலோஸ்டோமாவின் பொதுவான சொல் என்ன? கொக்கி புழு. கொக்கி புழுவை வந்து பொதுவா ஆன்சிலோஸ்டோமா அப்படின்னு சொல்லுவாங்க.